friends, welcome back. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ்ல பார்க்க போறது சூப்பரான ட்ரெடிஷனலான ரெசிபிங்க. கூட்டுக்கறி எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் இப்பவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம மேக்ஸிமம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அதே போல நீங்களும் உங்க வீட்டில் இந்த கூட்டுக்கறி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காம நம்ம வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்க. அதே போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தாலும் இல்ல நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலான ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய கூட்டுக்கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. கூட்டுக்கறி செய்யறதுக்காக கருப்பு கொண்ட கடலை அரை கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஃபுல் நைட் ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. ஃபுல் நைட் ஊறி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்து வரும். இது கூட பச்சை வாழைக்காய், அதாவது நேந்திர வாழைக்காய் பெரிய சைஸ் ஒன்று மட்டும் எடுத்துருக்குங்க. அரை கப்பு கொண்ட கடலைக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் கரெக்டாக இருக்குங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொண்ட கடலையை வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு குக்கர் எடுத்து ஊற வச்சிருக்கிற கொண்டக்கடலையும் போட்டு, தண்ணி ரொம்ப தேவைப்படாதுங்க. நம்ம இப்போ ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன், வேறு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தேவைப்படாது. இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அதாவது ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசிலுக்கும் தாங்க நான் வச்சுக்க போகிறேன். குக்கர் விசில் வர்ற இந்த டைமில் வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைக்காவை கட் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்கணுங்க. வாழைக்காவோட ஸ்கின்னை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் சீவி எடுத்துட்டாலே போதும். ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. பாருங்கள், எந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணியிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கட் பண்ணால் போதுங்க. இப்போ இந்த வாழைக்காவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண பிறகு மிடில் 3 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைட்லேயும் 3 ஸ்லைஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண பிறகு ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம கொண்டக்கடலையும் வாழைக்காவும் ஒரே சைஸில் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதே போல் வாழைக்காயில் கரை அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம கட் பண்ண உடனே இம்மீடியட்டாகவே தண்ணியில் போட்டு வச்சுறது நல்லது. இப்போ இந்த டைமில் குக்கர் 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், கடலை சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் கடலை எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க வெந்திருக்கணும். வெந்து உடஞ்சிடக்கூடாது, அப்போ கூட்டுக்கறிக்கு நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி 3 விசிலுக்கு வச்சாலே போதுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வாழைக்காவை, அந்த வாழைக்காவையும் நம்ம இதில், அதாவது கொண்டக்கடலையில் போட்டுடலாங்க. வாழைக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் இல்லாமல் வெறும் வாழைக்காவை மட்டும்தாங்க போட்டுக்கணும். அதே போல் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி மட்டுமே போதுங்க வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கும். இப்போ தேவையான மசாலா போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டிருக்குங்க. உப்பு தேவைப்பட்ட மட்டும் கடைசியில் பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு விசிலுக்கு மட்டும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சிட போகிறோங்க. குக்கர் விசில் வர்ற இந்த டைமில் கூட்டுக்கறிக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். அரை கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கேங்க. அது கூட அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போது குக்கர் விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், வாழைக்காவும் அதே போல் கொண்டக்கடலையும் கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. எதுவுமே வெந்து உடையலை. கொண்டக்கடலையும் வாழைக்காவும் இந்த அளவுக்கு தாங்க வெந்து இருக்கணும், வெந்து உடஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. தேங்காயெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் தண்ணி கூட வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த தண்ணி வத்துற இந்த டைமில் கூட்டுக்கறிக்கு தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் சூடான பிறகு இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த கூட்டுக்கறிக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்து போடும்போது தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு
கூடவே 3 காஞ்ச மிளகாய் இதே போல் 2 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கடுகு காஞ்ச மிளகாலாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 1/2 கப் துருவின தேங்காயும் போட்டுடலாங்க. இந்த கூட்டுக்கறிக்கு துருவின தேங்காய் நிறைய போட்டு வறுத்து போடுறது தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது தாங்க மெயின், இந்த கூட்டுக்கறிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டு இந்த தேங்காய். இந்த மாதிரி வறுத்து தேங்காய் எண்ணெயில் தேங்காய் வறுத்து போடுறது தாங்க கூட்டுக்கறியோட ஸ்பெஷல். அதே போல் தேங்காவை வறுக்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தேங்காவை சீக்கிரமாக வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா உள்ளே எல்லாம் வறுபடாது, அதே போல் கரிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதே போல் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தேங்காவை வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா தேங்காய் கோல்டன் ப்ரௌனுக்கு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு இதில் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கடைசியாக மிளகுத்தூள் போடும்போது தாங்க கூட்டுக்கறிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதோடய ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ இதை நம்ம கூட்டுக்கறியில் சேர்த்திடலாங்க. அதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கறியில் இருக்கிற தண்ணியும் வற்றி பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்படி தாங்க கூட்டுக்கறி இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும். இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உப்பும் போட்டு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தாளித்து வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் போட்டுடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான கூட்டுக்கறிங்க. ரொம்ப சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் மேக்ஸிமம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் நேந்திர வாழைக்காய் கிடைக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக இந்த கூட்டுக்கறி ட்ரை பண்ணுங்கள். அதே சமயம் நேந்திர வாழைக்காய் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் பஜ்ஜி வாழைக்காயில் கூட்டுக்கறி பண்ணால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேந்திர வாழைக்காவும் அதே போல் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணி பண்ணும்போது தாங்க அந்த ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கூட்டுக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காமல் நம்ம வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.